ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 7வது வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இமைப்பொழுதுதான் உங்களை கைவிட்டிருக்கிறேன். காரணம், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நேர் வழியாய் போக வேண்டும் என்று தேவன் விரும்பினதினாலே, ஒருவேளை நம்ம வலதுபுறம் போவதாக இருந்திருப்போமானால் அதை தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுத்து வசனங்களை கொடுத்து இமைப்பொழுது கைவிடுகிறது போல நம்மளை கைவிட்டு, எப்படியாவது என் பிள்ளை என்னுடைய சித்தத்திற்கு நேராக என்னுடைய மன விருப்பத்தை என் பிள்ளை நிறைவேற்ற வேண்டும், என் பிள்ளைக்காக நான் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேன், அவன் இறுதி நாட்கள் பரலோக ராஜ்யம் கொண்டு சேர்க்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி தேவனே அறிந்து இமைப்பொழுது நம்மளை தேவன் சில நேரங்களில் கைவிடுகிறது போல இருக்கிறது. இந்த இமைப்பொழுது கைவிடுறதுன காரணம் என்னென்னு சொல்லி பார்ப்போமானால், நாம் தேவன் அண்டை தேவனோட பாதத்திற்கு நாம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புவதனாலே அப்படி செய்கிறார். தேவன் அடுத்த வசனத்தில் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்களே, என்னை நடத்துகிறவர்களும் மறந்து விட்டார்களே, ஒரு போதகரும் என்னை மறந்து விட்டார்களே, எங்களோடு கூட இருக்கிற சபை மக்கள் என்னை மறந்திருக்கிறார்களே, விசுவாச பிள்ளைகளும் மறந்திருக்கிறார்களே, நான் தனித்தவனை போல இருக்கிறேனே, நான் என்ன செய்ய போறேன் என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற அன்பு மகனே மகளே, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் நான் உன்னை ஒரு நாள் விட்டு விலக மாட்டேன், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி தேவன் சொல்லுவதை பார்க்கிறோம். இமைப்பொழுது ஒருவேளை கைவிட்டுப்பார் என்று சொல்லி பார்ப்போமானால், உருக்கமான இரக்கங்களினால் நம்மளை சேர்த்து கொள்ளுகிற அன்பு தெய்வம் தன்னுடைய மகனை அல்லது மகளை ஒரு தாய் எப்படி அப்படியே கட்டி அணைத்து அரவணைத்து அவர்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்கிறார்களோ, அதை போலவே நம்மை அரவணைத்து நம்மளை சேர்த்து கொண்டு பாதுகாக்கிற அன்பு தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள். உருக்கமான இரக்கங்கள் உங்களுக்கு உண்டு. சோர்ந்து போக வேண்டாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.